அதாவது பழங்காலத்தில் வந்து இந்த ஆடி மாதம் அப்படின்றது ஒரு வழிபாட்டுக்குரிய மாதமாகவே வச்சாங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்னும் போது தேவர்களினுடைய இரவு நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவர்கள் தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதத்தில் நாம் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் இல்லை, அதாவது வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் வச்சாலும், வெளியில் விசேஷங்கள் அப்படின்றத போனாலும், வெளியில் ஏதாவது பூஜைகள் அப்படின்றத போனாலும் கூட நம்முடைய இந்த குலதெய்வ வழிபாடு, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தினசரி வழிபாடுகள் இதெல்லாம் பாதிக்கப்படும். ஆடி மாதத்தில் தான் வந்து இந்த குலதெய்வ வழிபாடே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் மொட்டை அடிக்கிறோம், காது குத்துறோம், ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் அடுத்தவங்கள நான் கூப்பிடுவேன். எங்கள் சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள நான் கூப்பிடுவேன். இந்த மாதிரி வச்சுருக்கேன், கல்யாணம் வச்சுருக்கேன், விசேஷம் வச்சுருக்கேன் அப்படின்னுவான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஆடி மாதம் நம்ம கூழ் ஊற்றலான்னு பார்த்தோமே, ஆடி மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோமே, இவங்க இந்த மாதிரி ஒரு விசேஷம் வச்சுருக்காங்களே, சரி என்ன பண்ணுறது போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வழிபாட்டு முறையை விட்டுட்டு அவங்களுடைய விசேஷத்துக்கு நம்ம போகக்கூடிய ஒரு இதுவாக அமையுது.